பார்த்து வருகிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் யார் என்ற குழப்பத்தில் தேர்தல் ஆணையம் இருக்கிறதா என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கின் விசாரணை இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் நடந்து வரும் நிலையில் அனைத்து தரப்பினரும் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. இந்நிலையில் மனுதாரர் சூரியமூர்த்தி இபிஎஸ்க்கு தனித்தனியாக நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது தேர்தல் ஆணையம். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, முழு விவரங்கள். அதிமுகவுடைய கட்சி விவகாரம் தொடர்பாக இறுதி விசாரணைக்காக வரும் 28ஆம் தேதி புகார்தாரர்கள் மற்றும் மனுதாரர்கள் அனைவருமே ஆஜராக வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்து நோட்டீஸ் ஆனது இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் அனுப்பியிருந்தது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது அதில் புகழேந்தி, OP ரவீந்திரநாத், சூரியமூர்த்தி உள்ளிட்ட அனைத்து புகார்தாரர்களுக்கும் அதிமுகவுடைய தலைமையாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஆகியோருக்கும் இந்த கடிதங்கள் என்பது அனுப்பப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் என்ற ஒரு பெயரிட்டு ஒரு கடிதத்தையும் எடப்பாடி பழனிசாமிக்கு தனியாக ஒரு கடிதத்தையும் ஆகிய 2 கடிதத்தையுமே தனித்தனியாக தற்பொழுது தலைமை தேர்தல் ஆணையமானது அனுப்பியிருக்கிறது. மிக முக்கியமாக புகார்தாரர்களுக்கு அனுப்பியுள்ள கடிதத்திலும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் என்ற இடத்தில் எடப்பாடி பழனிசாமியுடைய பெயரை அவர்கள் குறிப்பிடவில்லை என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதே போல எடப்பாடி பழனிசாமிக்கும் அனுப்பியிருக்கக்கூடிய அந்த கடிதத்தில் அவர் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் என்ற ஒரு பதவியை எங்கும் தேர்தல் ஆணையமானது அந்த கடிதத்தில் குறிப்பிடவில்லை. அதே போல அதிமுகவுடைய பொதுச் செயலர் என்று அனுப்பப்பட்டிருக்கும் அந்த கடிதமுமானது கட்சியினுடைய தலைமைக்கு அனுப்பப்பட்டு அதில் எடப்பாடி பழனிசாமி தான் தற்பொழுது தலைமையாக இருக்கிறார் என்ற ஒரு கருத்தையும் தேர்தல் ஆணையமானது குறிப்பிடாமல் அனுப்பியுள்ளதை அடுத்து தற்பொழுது யார் தற்பொழுது அந்த பொதுச் செயலராக இருக்கிறார் என்ற ஒரு கேள்வியை தற்பொழுது தேர்தல் ஆணைய கடிதங்கள் எழுப்பியுள்ளது. இறுதி விசாரணை என்பது 28ஆம் தேதி பிற்பகல் 3 மணிக்கு நடைபெறும் என்றாலும் இதுபோன்று தனித்தனியாக கடிதங்கள் அனுப்பப்பட்டது எதனால் என்ற ஒரு கேள்வியும் தற்பொழுது எழுதியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி.